ஐயா, சொல்லுங்க. இங்க தர்ஷினி வீடு எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம பாப்பா தாங்க. இதுதான் அவ வீடு. நீங்க யாரு? தர்ஷினியோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மா. சிந்து தெரியுமா? நல்லா தெரியுமே. அவளோட அப்பா அம்மா தான். அப்படியா? ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. ஏட்டி தங்கம், ஆ, என்ன ஓய்? இங்க யாருடி? யாரு வந்திருக்கா பாரு. நீங்க உள்ள போங்க. சரிங்க. வாங்க வாங்க. அம்மா அப்பா வாங்க வாங்க. வரோமா தர்ஷினி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. அக்கா பத்திரிக்கை எடுத்துக்கோங்க அக்கா. இன்னும் 2 நாள்ல பாப்பாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கு. அவசியம் எல்லாரும் வந்துடணும். வந்துடுறோங்க. உட்காருங்க, ஏதாவது குடிச்சிட்டு போலாம். இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும். அட உட்காருங்க, போலாம் போலாம் உட்காருங்க. அம்மா உட்காருங்கம்மா ப்ளீஸ். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. தர்ஷினி, மாப்பிள்ளை வீட்டுலலாம் நல்லா பேசுறாங்களாமா? ஆம்பா நல்லா பேசுறாங்க. துணியெல்லாம் எடுத்தாச்சம்மா? கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சுமா. இன்னும் எனக்குன்னு எடுக்கிறது தான் இன்னும் எடுக்கல. இன்னும் 10-15 நாள் தானே இருக்குமா? எடுக்கணுங்க. காசு தான் இல்ல. அதுவும் சரிதாங்க. இந்தாங்கண்ணே மோர் எடுத்துக்கோங்க. ஒரு வீட்ல கூட நாங்க உட்காந்து எதுவும் குடிக்கல. நல்லா சில்லுன்னு ஐஸ் மோர் மாதிரி சூப்பரா இருந்துச்சுமா. மாட்டுப்பால் தாங்க. தர்ஷினி, இந்த சத்தியான ஒரு புள்ள வீடு சொன்னா அது யார் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியுமா, வாங்க பக்கத்துல தான். இந்த வீடு காட்டுறியாம்மா? காட்டுறேம்மா, கூட்டிகிட்டே போறேன் வாங்க. சரிம்மா போலாம். சத்யா, சொல்றது கேளுடி. அப்ப அவன் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற. அதுக்காக வெளியிலேயே போகாம எப்படிமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியும்? நான் ஒரு அவசர வேலையா தான் போறேன். சத்யா? யாரு? தர்ஷினி வா வா. அக்கா, இவங்க சிந்துவோட அம்மா. அப்படியா? வாங்கம்மா. பத்திரிக்கை எடுத்துக்கங்கம்மா. இன்னும் 2 நாள்ல சிந்துக்கு கல்யாணம். அவசியம் வந்துருங்க. சரிங்கம்மா. அவசியம் எல்லாரும் வந்துருங்க வீட்டில். ம், உட்காருங்கம்மா. இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது. அம்மா, இவங்க யாருன்னு தெரியுதா? ராகுலோட அத்தை இவங்க. அப்படியாம்மா? யாரம்மா சொல்ற? உங்க அண்ணன் பையனை தாம்மா சொல்றேன். அப்படியா? ஆமாம்மா, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அக்கா, எப்பக்கா என்கேஜ்மெண்ட் ஆச்சு? சொல்லவே இல்லை. இல்லைம்மா, இன்னும் நிச்சயம்லாம் வைக்கல. பேசி மட்டும் முடிச்சிருக்கு. இவங்க அண்ணன் இன்னும் ஒத்துக்காம இருக்கான். சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா. சிந்துவுக்கு தோழின்னு பத்திரிக்கை வைக்க வந்தேன். ஆனால் கடைசியில் சொந்தக்காரங்களாம் ஆக போகிறோம். சத்யாக்கா, அம்மா நான் கிளம்புறேன். சரிம்மா. ஹாய் தர்ஷினி. மாமா ஃப்ரீயாக இருக்கீங்களா பிஸியாக இருக்கீங்களா? பாப்பா, ரொம்ப முக்கியமான விஷயமா? பிஸியாக இருக்கீங்களோ? சரி ஓகே, ஒர்க்கை பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துல நானே கூப்பிடவா? ஓகே பாய். சரி, தொல்லை பண்ணிட்டோமோ? சிந்து, பாப்பா சிந்து, சொல்லுங்க அங்கிள். உட்கார் சாமி கொஞ்சம். என்னங்க கூப்பிட்டீங்களே? ஒன்ன கூப்பிடலம்மா, சிந்துவை கூப்பிட்டேன். சிந்து, இந்த வீட்டுல இருந்தது போதுமா? நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஏன் அங்கிள், இங்க இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல வசதி பத்தலையா? பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டீங்களாமா? ஒரு வழியா முடிஞ்சிச்சுக்கா. என்னடா மருமகள்கிட்ட ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்க போல? அதெல்லாம் இல்லடா, நீ உட்காரு. நாங்களும் இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தோம். எப்பா என்ன வெயிலுக்கா. தம்பி தான் பாவம் கார்லயே உட்கார்ந்து இருந்துச்சு. நான் என்ன பாவம்? நான் ஜாலியா ஏசில தான் உட்காந்துருந்தேன். நீங்க தான் பாவம் இறங்கி இறங்கி ஏறிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க அங்கிள், ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்களே. இல்லம்மா சிந்து, எனக்கு வசதி பத்தாமலாம் நான் இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லல. இந்த வீட்டுல இருந்தது போதுமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஓகே அங்கிள், அங்க போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஏன் நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும்? சின்ன வீடா இருக்குன்னா. அப்படிலாம் இல்லம்மா, இதுவும் உன் வீடுதான், அதுவும் உன் வீடுதான். எந்த வீட்டுல இருந்தாலும் ஓகே தான். ஆனா கல்யாணம் நடக்க போகுது, இந்த வீடு பத்தாது பத்தியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் ராகுலும் மட்டும் வேணா இந்த வீட்டுல இருந்துக்கோங்க. உங்களுக்கு தனிமை வேணும் பத்தீங்களா? அப்பா, இப்பவே இவகிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு என்னப்பா அவசியம் வந்துச்சு? கரெக்ட் தானே அங்கிள். நான் என்ன உங்க வீட்டு மருமக, அவ்வளோதானே. என்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க முடிவெடுத்து சொன்னா நான் ஊன்னு தலையாட்ட போறேன். பொண்ணா பிறந்தா எல்லாரும் இப்படித்தானே இருக்கணும். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கனவோ ஆசையோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிதானே? காவியா, நான் ஒன்னும் அப்படி மீன் பண்ணல. வேற எப்படி? ஓ, சிந்துக்கு மட்டும் அந்த சட்டமா? நல்ல விஷயத்த கூட தப்பா பார்த்தோம் அப்படின்னா தப்பா தான் தெரியும். கெட்ட விஷயத்த கூட நல்லா பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் தெரியும். நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு எதுவா இருந்தாலும். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசினாலே அது தப்புன்னு நினைக்கிறேன்.
சிந்து வளவலன்னு பேச வேணாம். இந்தாம்மா அப்படி. என்ன அங்கிள் இது? இந்த வீடும் நம்மளோட இன்னொரு வீடும் ரெண்டுமே உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்குமா? என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாம்மா. 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. இப்போதைக்கு உன்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேணாம்னு ராகுல் சொன்னான். நீ எல்லார் முன்னாடியும் அவனை இப்படி பேசுறத என்னால பொறுத்துக்க முடியலம்மா. அதனாலதான் சொல்லிட்டேன். எதுக்கு இந்த தேவையில்லாம அவ பேர்ல எல்லாம் எழுதி வைக்கிறீங்க? இது நாங்க 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண விஷயம்தாம்மா. எங்க வீட்டு மகாலட்சுமி அவ. அவதான் எங்களுக்கு இனிமே எல்லாமே. உங்க 2 பேரையும் அவ எப்படி பாத்துக்கிறாளோ அதே மாதிரி எங்களையும் பாத்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராகுல் தான் சொன்னான். என்னை விட அவகிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குப்பா. என் பேரு நீங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சாலும் நான் பத்திரமா வச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா சிந்து அப்படி இல்ல. அதை கரெக்டா எப்ப எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் இல்லம்மா, இத பத்தி இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க 3 பேரும் மனப்பூர்வமா சம்மதிச்சுதான் நாங்க இந்த விஷயத்த பண்ணணும். இந்த வீட்ல இருக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல சிந்து. ஆனா கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. வீடு பத்தாது. அதுவும் இல்லாம நம்ம பெருசா எந்த முறையா எதுவுமே செய்யல. அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்தாவது இந்த 2 நாளையாவது முறையோட எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். என்னடா சொல்ற நீனு? உன் விருப்பம்டா. சாரி அங்கிள். ராகுல் சாரிடா. ஹே லூசு, எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்க? ஐம் ரியலி சாரி ராகுல். பரவாயில்லடி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி சொல்ற? நான் உன் மேல கோவமா இருந்தனால தான் நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன். மத்தபடி உன் மேல எனக்கு அன்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கே தெரியும்டி. ஃபர்ஸ்ட் அழுகைய நிறுத்து. சாரி என்ன? சரி, மன்னிச்சிட்டேன். போதுமா? என்னம்மா சிந்து, நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாம் அங்கிள். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நாங்க யோசிச்சிருந்தோம். ஆனா உங்க மாமா தான் கொஞ்சம் இன்னும் 2 நாளும் ஆளு பேரும் வரப்போக இருப்பாங்க, இந்த வீடு பத்தாது, அதனால நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலான்னு சொன்னாரு. ஆமா ஆண்டி, இந்த வீடு பத்தாது. இந்த வீடை எதுக்கு வாங்குனீங்க? அப்புறம் என் வருங்கால பொண்டாட்டிக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளால இந்த வீட்டை விட்டு போக முடியல. அதான் சொந்தமாவே வாங்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ஹலோ. சாரிமா கவியா. பரவாயில்ல மாமா. சொல்லு பாப்பா, ஏன் கால் பண்ண? இல்ல, சிந்து மேரேஜுக்கு சாரி கட்டலான்னு சொல்லி தர்ஷினி சொன்னா. அதான் நானும் தர்ஷினியும் சேம் சாரி கட்டலான்னு இருக்கோம். நீங்களும் தருணனா ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறீங்களான்னு கேட்கலான்ட்டு பண்ணேன். பாப்பா சொல்றேன்னு கோச்சுக்காத. சாரி தான் கட்ட வேணாம். ஏன்? மேரேஜ் ஃபுல்லா சாரி தான் நீ கட்ட போற. இப்பவும் நீ சாரி கட்டினா உனக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் ஓ, அப்படி சொல்றீங்களா? எனக்கும் உன்னை சாரியில பார்க்க பிடிக்கும் தான். அதுக்காக எப்பவுமே ஆஃப்டர் மேரேஜ் எங்க போனாலும் சாரி தான் கட்டி ஆகணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஆச்சும் நம்ம அந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னலா இருந்தாகணும். தருணனா தான் சொன்னானா சாரி கட்ட சொல்லி. அதனாலதான் நான் கேட்டேன். ஓகே பாப்பா, உன் விருப்பம் என்னவோ பண்ணு. சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறமே பேசுறேன். மாமா கோச்சிக்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு ஒர்க் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல வை. சரி, நான் சாரி கட்டல. அவன் சொன்னானா அவன் பொண்டாட்டியா அவன் சாரி கட்ட சொல்றான். இவன் எதுக்கு கட்டணும்னு நிக்கிறா? மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் கேக்குறா. என்ன சௌரியமோ பண்ணட்டும். கோச்சிட்டு தான் போன் வச்சிருப்பாங்களோ? சே, எனக்கு தான் அறிவே இல்ல. அவங்க மறுபடியும் சொல்றாங்க. அதையும் மீறி திரும்ப திரும்ப கேட்டா அப்புறம் கோவம் வராம என்ன வரும்? காவியா, உனக்கு மண்டையில மூளையே இல்லடி கொஞ்சம் கூட. இங்க என்னடி பண்ற? நீங்க தான் கோவமா போன வச்சீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு தெரியும், நீங்க கோவமா தான் வச்சீங்க. இல்ல காவியா. மாமா சாரி. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறேன்ல. நான் திரும்ப திரும்ப கேட்டது என் தப்பு தான். சாரி சாரி சாரி. இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஏய் லூசு, நான் கோவமா பேசினது என்னமோ உண்மைதான். ஆனா போனை வச்சதுக்கு அப்புறம் உன் மேல இந்த கோவம் போயிடுச்சு. என் தப்பு தானே. உன் தப்புன்னு சொல்ல முடியாது, என்னோட சுயநலம்னு சொல்லலாம். ஏன்? ஏன்னா நீ உன் ஆசைக்காக கேட்ட, நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். சொல்ல போனா நான் சொல்லியிருக்கணும். எனக்குள்ள ஒரு ஈகோ, யாரோ சொல்லி நீ அதை செய்யணுமா அப்படின்னு. ம், நீயா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, மாமா எனக்கு கட்டணும்னு ஆசையா இருக்கு, நான் கட்டிக்கவானு தர்ஷினி சொன்னா, அதனால நாங்க சரி சாரி போடுறோம் அப்படின்னா அது கூட ஓகே தான். ஆனா தருண் சொன்னான்னு சொன்ன பத்தியா, அப்பதான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்? அவன் பொண்டாட்டி அவன் சாரி கட்டணும்னு சொல்றான். என் பொண்டாட்டி எதுக்கு அவன் சொல்றது கேட்டு சாரி கட்டணும்? கரெக்ட் தான்ல. கரெக்டான்னு தெரியாது, ஆனா எனக்கு அப்படி தோணுச்சு. அது என்னோட சுயநலமா கூட இருக்கலாம். சரி சாரி. பேசி முடிச்சிட்டீனா கொஞ்சம் கீழே இறங்குறியா? கீழே இறங்கணுமா? ரொம்ப நேரமா மாமா காலில் தான் நின்றுட்டு இருக்க, வலிக்குது. ஓ சாரி சாரி சாரி. வெரி சாரி மாமா, நான் வேணும்னு பண்ணல. தெரியும் டி, நீ வேணும்னு பண்ணனா நான் சொன்னேன். சரியா மூஞ்சி அப்படியே வச்சிருக்கணும், சிரிக்கலாமே. நீங்களும் தான் உருன்னு வச்சிருக்கீங்க.
ஓகேயா? ஓகே. என் தங்கம். உம்மா. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நானும் வீட்டுக்கு தான் கிளம்புறேன். வா, அப்படியே போய் விட்டுட்டு போறேன். ஓகே.